Good morning, everyone. Today we're going to discuss topic vitamin A and vitamin E. Another vitamin A, vitamin E. Okay, general vitamin. Vitamin. Correct. Vitamin A and vitamin E. Okay. First vitamin E கொஞ்சம் சின்னது, ஸோ அதனால விட்டமின் இ பார்த்துடலாம். என்ன சொல்றாங்கன்னா விட்டமின் இ, the vitamin E, the active vitamin was isolated from wheat germ oil and named Toco, tocopherol. Another tocopherol. Active vitamin was isolated from wheat germ oil and named as tocopherol. Okay, the initial studies of induced vitamin deficiency in laboratory animals resulted in infertility, and therefore the vitamin came to be as anti-infertility vitamin. The most biological antioxidant is vitamin E அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Chemical nature, very easy. A chromin ring tocol system with an isoprenoid side chain is present in all the 8 naturally occurring tocopherol. டோகோஃபெரால்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அட்டாச் ஆயிருக்கும்? குரோமென் ரிங் சிஸ்டம் வித் ஐசோப்ரினாய்ட் சைட் செயின். ஐசோப்ரினாய்ட்னா ஜாமெட்ரிக்கல் வந்து சேமா இருக்கிற மாதிரி பிரினாய்ட் ஸ்ட்ரக்சர், அது வந்து அட்டாச் ஆயிருக்கும் வித் 8 நேச்சுரலி அக்கர் டோகோஃபெரால். ஆஃப் தீஸ் ஆல்ஃபா டோகோஃபெராலுக்கு என்ன ஒரு பேர் என்னன்னா 5,7,8 ட்ரைமித்தைல் டோகால் as greatest biological activity. The structure of vitamin E was elucidated by Paul Kerrer. Paul Kerrer vitamin E ஓட structure elucidate பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Metabolism of vitamin E. Vitamin E ஓட metabolism என்ன பாப்போமா? Normal blood level of tocopherol is, ஒரு மனுஷனோட நார்மல் பிளட் லெவல் ஆஃப் டோகோஃபெரால் எவ்வளோனா 0.5 to 1 milligram per DL. ஓகேவா? டோகோஃபெரால் இஸ் அப்சர்வ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் பை கைலோமைக்ரான். டோகோஃபெரால் தான் அந்த விட்டமின் இ மாதிரி. ஸோ அதை வந்து எப்படி அப்சர்வ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுன்னா எது மூலயமா? கைலோமைக்ரான்ஸ். என்னது? கைலோமைக்ரான்ஸ். இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அடிப்போஸ் டிஷ்யூஸ். டோகோஃபெரால் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோர் ஆயிருக்கு. டோகோஃபெரால் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு? அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. During catabolism, the chromin ring and side chain may be oxidized and excreted in bile by conjugation with glucromic acid. Glucromic acid oxidation ஆகவும் excreted in bile ஆகவும் கான்ஜுகேஷன் இது வந்து the ring and side chain may be oxidized. அந்த ரிங் and side chain இருக்குல்ல, அது வந்து may be oxidized ஆகலாம் or excreted through in biles. So after இது வந்து என்ன சொல்ல வரேன்னா கான்ஜுகேஷன் வித் குளுக்ரோனிக் ஆசிடோட கான்ஜுகேஷன் ஆயிடுச்சுன்னா ஒன்னு ஆக்சிடைஸ்ட் ஆகலாம் ஆர் எக்ஸ்கிரீட்டட் இன் பைல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பயோகெமிக்கல் ரோல் ஆஃப் விட்டமின் இ. விட்டமின் இயோட பயோகெமிக்கல் ரோல் என்ன? இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? மோஸ்ட் பவர்ஃபுல் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். தேர் ப்ராம்ப்ட் இன்ஆக்டிவேஷன் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இன்ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. விட்டமின் இஸ் a known biological antioxidant able to quench the lipid peroxidation chain and to protect the plasma membranes from the attack of free radicals. மோஸ்டா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னா, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு நடுவில் ஃபார்ம் ஆகுது. அதெல்லாம் வந்து ஷார்ட் லிவ் ஸ்பீஷிஸ் மாதிரி, நாட் ஈவன் மைக்ரோ செகண்ட்ஸ் கீழே வந்து லிவ் பண்ற, டக்குன்னு ரியாக்ட் ஆயிடும். அதுல இருந்து வந்து ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டமின் இ சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? The free radical attack myomembranes. Vitamin E protects RBC from hemolysis. Vitamin E வந்து RBC வந்து ஹீமோலிசிஸ்ல இருந்து தடுக்கும். By preventing the pre-oxidation, it keeps the structural and functional integrity of all cells அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Next, the aging process is due to the cumulative effect of attacks of the free radicals. Aging process வந்து எதனால நடக்குது? Free radicals அட்டாக்கால நடக்குது. Vitamin E is also boost immune response. என்னது? Vitamin E also is boost immune response. Oxidation of the vitamin E reduces the risk of anthroceres by reducing the oxidation of LDL. புரிஞ்சுச்சா? Vitamin E can depress leukocyte
oxidative bacterial activity. Vitamin E can depress leukocyte oxidative bacterial activity. விட்டமின் வந்து இதை வந்து டிக்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வித் செலினியம். அப்போ விட்டமின் ஈக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் செலினியம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னு பார்ப்போமா? செலினியம் இஸ் பிரசன்ட் இன் குளூட்டாதயோன் பர் ஆக்சிடைஸ். என்னது? செலினியம் எதுல பிரசன்டா இருக்கு? குளூட்டாதயோன் பர் ஆக்சிடைஸ், an important enzyme that oxidases and destroys the free radical. இது என்ன பண்ணும்? ஆக்சிடேஸும் பண்ணும், ஃப்ரீ ரேடிக்கல் என்ன பண்ணும்? டெஸ்ட்ராயும் பண்ணிடும். Selenium has been found to decrease the requirement of vitamin E and vice versa. requirement of vitamin E வந்து கம்மி பண்ணி விட்டோம் செலினியம். அதுதான் சொல்றாங்க. They act found to be decreased. Okay. They act synergetically to minimize the lipid peroxidation. லிப்பிட் பெராக்சிடேஷனை என்ன பண்ணும்? சினர்ஜெட்டிக்கலா மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். Deficiency manifestation of vitamin E. In a normal adult, the body vitamin stores can meet the requirement of several months. body requirement meet பண்ணலாம். In rats, inability to produce healthy ovum and loses mortality of spermatozoas, hemolysis of red cells, acute hepatic necrosis and muscular. இது எனக்கு கொஞ்சம் பயாலஜிக்கலா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அந்த லைன், அந்த பேரா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, விட்டமின் இ டெஃபிஷியன்சி இன் ஹியூமன்ஸ் டியூ டு அடிக்குவேட் லெவல்ஸ் இந்த ஆவரேஜ் டே. ஒரு டயட்ல வந்து விட்டமின் இ டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கிறதுனால, ஆவரேஜ் டயட் இருக்கிறதுனால விட்டமின் இ டெஃபிஷியன்சி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால? சீன் இன் பர்சன்ஸ். விட்டமின் சி எப்படி எப்படிலாம் தெரியும்னா, who cannot absorb dietary fat. என்னது? who cannot absorb dietary fat. Okay. who cannot விட்டமின் இ டெஃபிஷியன்சி இஸ் சீன் இன் எந்தெந்த பர்சன்ஸ் எல்லாம் சீன் ஆகும்? யாரோ ஒரு பர்சன் கரெக்டா டயட்ரி ஃபேட்டை எடுக்காதாங்களோ, ப்ரீ மெச்சர் இன்ஃபேன்ஸ் லெஸ் தென் 1500 கிராம் இருக்கிறாங்களோ, அப்புறம் வந்து இபிலிட்டி புரோட்டீன் ஈமியா இருக்கிறாங்களாகவும், இந்த மியூட்டேஷன் இந்த ஜீன் ஃபார் த டோகோஃபெரல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டீனா இருக்கிறாங்களும் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சி காசஸ் புவர் நர்வ் கண்டக்ஷன். விட்டமின் இ டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா புவர் நர்வ் கண்டக்ஷன் நடக்கும், புவர் நோக்கோரிபுலர் அட்டாக்சியா நடக்கும், ரெட்டினோபதி, பெரிஃபரல் நியூரோபதி அண்ட் மயோபதிஸ் நடக்கும். Deficiency can also cause anemia due to oxidative damage to red blood cells. அனீமியா கூட காஸ் பண்ணும்னு சொல்றாங்க. ஏன்னா ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் டு ரெட் பிளட் செல்ஸ். விட்டமின் இ சப்ளிமெண்டேஷன் மே பி பெனிஃபிஷியல் இன் அல்சைமர் டிசீசஸ். ஓகேவா? Vitamin E is recommended in person consuming a diet high in polyunsaturated acids. ஓகேவா? Because they are tend to form free radicals. ஃபார்ம் ஆகுறதுனால polyunsaturated fatty acids ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்சஸ். ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஆர்டிஏனா ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்சஸ். ஃபார் ஒரு மேலுக்கு 10 மில்லிகிராம் பர் டே, ஃபீமேல்ஸ்க்கு 8 மில்லிகிராம் பர் டே, பிரெக்னன்சி லேடிஸ்க்கு 10 மில்லிகிராம் பர் டே, லாக்டேஷன் இருக்கிறவங்க 12 மில்லிகிராம் பர் டே. அபவுட் 15 மில்லிகிராம் ஆஃப் விட்டமின் இஸ் ஈக்குவல் டு 33 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ். அதோட PUFA அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். தி pharmacological dose of vitamin is 200 to 40 IU per day அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோர்சஸ் ஆஃப் விட்டமின் இ. விட்டமின் இ எதுல இருந்தெல்லாம் கிடைக்குது? வெஜிடபிள் ஆயில் தான் பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் இ. என்னது? வெஜிடபிள் ஆயில். அப்புறம் வந்து வீட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், ஃபிஷ் லிவர், இதெல்லாம் வந்து விட்டமின் இயோட சின்ன சோர்சஸ். ஹைப்பர் விட்டமினோசிஸ் இ. At doses above 1000 IU per day, it may cause tendency in hemorrhage as it is a mild anticoagulant அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? விட்டமின் இ முடிந்து விட்டது. இப்போ விட்டமின் ஏ பார்ப்போம்.
ஓகே, நமக்கு ஸ்டார்டிங்கே தெரியும் விட்டமின்ஸ் வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க? ரெண்டா. என்னென்னது? ஃபேட் சாலிபிள், வாட்டர் சாலிபிள். ஃபேட் சாலிபிள்னா என்னது? ADEK. வாட்டர் சாலிபிள்னா என்னது? BAC, BC. இதெல்லாம் வந்து வாட்டர் சாலிபிள். இப்போ நம்ம ஃபேட் சாலிபிள் தான் பார்க்குறோம். அதில் என்னென்ன பார்த்துட்டோம்? K பார்த்துட்டோம், E பார்த்துட்டோம், இன்னும் AD பெண்டிங் இருக்கு. இப்போ நம்ம A பார்க்க போகிறோம். A. ஸோ விட்டமின் A. ஓகேவா? இதோட கெமிஸ்ட்ரி என்ன இருக்குன்னா, விட்டமின் இஸ் அ ஃபேட் சாலிபிள். விட்டமின் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், விட்டமின் வந்து என்னவா இருக்கு? ஃபேட் சாலிபிளா இருக்கு. The active form is present only in animal tissue. அனிமல் டிஷ்யூல தான் ஆக்டிவ் ஃபார்ம் பிரசன்ட் ஆயிருக்கும். ப்ரோவிட்டமின், ப்ரோவிட்டமினுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பீட்டா கேரட்டின் டிஷ்யூ. பீட்டா கேரட்டின், பீட்டா கேரட்டின் வந்து நிறைய இதுல இருக்கும், கேரட் அதுல தான் இருக்கும். இஸ் பிரசன்ட் இன் பிளான்ட் டிஷ்யூஸ். பிளான்ட் டிஷ்யூஸ் தான் கேரட்னு சொல்லிட்டு, கேரட் வந்து பிளான்ட், அதெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கும். பீட்டா கேரட்டின் has 2 beta ionic rings connected by a polyprenoid chain. ஓகேவா? ஒன் மோல் ஆஃப் பீட்டா கேரட்டின் வந்து 1 மோல் ஆஃப் விட்டமின் பி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் டிரான்ஸ் வெரைட்டி ஆஃப் ரெட்டினல் ஆர் கால் விட்டமின் A1 இஸ் மோஸ்ட் காமன். விட்டமின் A1 இஸ் ஃபவுண்ட் இன் ஃபிஷ். எதுலலாம் ஃபவுண்ட் ஆயிருக்கு? ஃபிஷ் ஆயில்ஸில் ஃபவுண்ட் ஆயிருக்கு. சாரி, விட்டமின் A2 வந்து ஃபிஷ் ஆயில்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் as an external double bonds, thereby biological important compound is biological important compound இது 11 cis retinol. சாரி, கரெக்ட் தான் 11 cis retinol. என்னது? 11 cis retinol. இந்த இடத்துல மார்க் பண்ணிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 11 cis retinol. All the compounds with vitamin A activity are referred to as retinoids. All the compounds with vitamin A activity, vitamin A ஓட activity இருக்கிற எல்லா compounds பேர் என்னது? Retinoids. 3 different compounds with vitamin A activity are சேம். அந்த ஆல்கஹால், ஆல்டிஹைட், அமைன் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஆசிட் அது சொல்லுவாங்க, அதுதான் ரெட்டினால், ரெட்டினால், ரெட்டினாயிக் ஆசிட். சேம், ஒண்ணுமே இல்லை. ரெட்டினால் ஆல்டிஹைட்லேருந்து ஆல்கஹாலுக்கு போச்சுன்னா ரிடக்டேஸ் நடக்கும். அதுக்கு அதான் ரெட்டினால் டு ரெட்டினால் போச்சுன்னா ரெட்டினால் ரிடக்ஷன். ரெட்டினால் டு ரெட்டினாயிக் ஆசிட் போச்சுன்னா ஆக்சிடேஷன். அது வந்து ரெட்டினாயினிக் ஆசிட். அதான் cannot be. ஆனால் வந்து ரெட்டினாயிக் ஆசிடாக போயிடுச்சுன்னா திருப்பி அதை பேக்காக கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஸ்டேபிளாக இருக்கும். அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் ஏ. என்னது? அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் ஏ. பீட்டா கேரட்டினேசிஸ் இஸ் cleaved by a dioxygenase to form retinal. பீட்டா கேரட் வந்து கிளீவ் ஆகுது டைஆக்சிஜனேஸ் டு ஃபார்ம் ரெட்டினால் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. தி ரெட்டினால் இஸ் ரிடக்டேஸ். இதுல வந்து ரிடக்டேஸ் என்னன்னா NADH, அதான் நிக்கோட்டின் amide adenine dinucleotide hydrogen or phosphate hydrogen derivatives. Reductase present in intestinal mucosa. Intestine is the major site of absorption. என்னது? மோஸ்ட் ஆஃப் த இது வந்து எங்க நடக்குது? இன்டெஸ்டைன்ல தான்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கே தெரியும், ஜென்ரல் தான் அது. The absorption along with other fats and requires bile salts. அப்சார்ப்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபேட்ஸ்ல நடக்குது, இது வரைக்கும் பார்த்ததுல. ஆனா வந்து ரிக்வயர் பைல்ஸ் ஆல்சோ ரிக்வயர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விட்டமின் இஸ் ஸ்டோர்ட் ஆஸ் ரெட்டினால் பால்மிட்டேட். என்னது? விட்டமின் வந்து எதுவும் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு? ரெட்டினால் பால்மிட்டேட். என்னது? ரெட்டினால் பால்மிட்டேட் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் லிவர் டு டிஷ்யூஸ். என்னது? ஃப்ரம் லிவர் டு டிஷ்யூஸ். என்னென்னது? விட்டமின் ஏ ஃப்ரம் லிவர் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு பெரிஃபரல் டிஷ்யூஸ். லிவர்ல இருந்து பெரிஃபரல் டிஷ்யூஸ்க்கு விட்டமின் ஏ டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆஸ் டிரான்ஸ் ரெட்டினால் பை த ரெட்டினால் பைண்டிங் protein or RBP. One molecule of RBP binds one molecule of retinol. பாடியில் விட்டமின் ஏ கம்மியாச்சுன்னா ரெட்டினால் பைண்டிங் ப்ரோட்டீனும் என்னாகும்? கம்மியாயிடும். ஆர்பிபி கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Uptake by tissues. The retinal RBP complex binds to specific receptors. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, RBP does not enter into the cells. RBP ரெட்டினால் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து செல்ஸ்குள்ள என்டர் ஆகாது. இன்சைட் த சைட்டோபிளாசம் ஆஃப் செல்ஸ் விட்டமின் பைண்ட்ஸ் டைசிங் செல்லுலார் ரெட்டினோயிக் ஆசிட் பைண்டிங் ப்ரோட்டீன் CRBP. RBPனா ரெட்டினால் பைண்டிங் ஆசிட் ப்ரோட்டீன், CRBPனா செல்லுலார் ரெட்டினாயிக் பைண்டிங் ப்ரோட்டீன். அண்ட் ஃபைனலி டு த ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் எலமெண்ட் HRE, ஹார்மோன் ரெஸ்பான்ஸ் எலமெண்ட் ஆஃப் DNA. Thus genes are activated அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். நெக்ஸ்ட் என்னது? பயோகெமிக்கல் ரோல். பயோகெமிக்கல் ரோல் இதுல வந்து எனக்கு சரியா புரியல, பட் இருந்தாலும் ஐ டெல்.
ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா, ரோடாப்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுதான் வைட்டல் ரோல் ப்ளே பண்ண விஷனுக்கு. ஓகேவா? அது வந்து ரொடாப்சின்னா என்ன? ரொடாப்சின் எங்க எதுக்கு ப்ளே ஆகுது, எது எதால மேட் ஆயிருக்கு, அதில் தான் சொல்றாங்க. ரொடாப்சின் வந்து விஷனுக்கு யூஸ் ஆகுது. ரொடாப்சின் இஸ் மேட் அப் ஆஃப் என்னனால மேட் அப் ஆயிருக்குன்னா, ஆஃப் த ப்ரோட்டீன், 2 ப்ரோட்டீனால மேட் அப் ஆயிருக்கு. முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், 11 சிஸ் ரெட்டினால். இப்போ இன்னொன்று வந்து இப்போ புதுசாக பார்க்க போகிறது என்னன்னா ஆப்சின். என்னது? ஆப்சின். ஓகேவா? 11 சிஸ் ரெட்டினால் ஐசோமரைஸ் டு ஆல் டிரான்ஸ் ரெட்டினால். லைட் வந்து கண்ணில் விழும்போது 11 சிஸ் ரெட்டினால் வந்து ஆல் டிரான்ஸ் ரெட்டினாலா மாறிடும், ஐசோமர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐசோமர்னா என்ன? இருக்கிற ஸ்ட்ரக்சரை மாத்திக்கும், சேம் அதே தான். ஆனா உடையவும் செய்யாது, பிரிக்கவும் செய்யாது. இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஐசோமர் மாத்திக்கும், அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்றாங்க. தி அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர், இதில் அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியேட் சொல்றாங்க, வேணும்னா பார்த்துக்கோ, தட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இன்டர்மீடியேட்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். ஈச் ஆஃப் திஸ் each of these intermediates have a lifespan of only few minutes. இன்டர்மீடியேட்ஸ்னாலே கம்மி லைஃப் டைம் தான்ப்பா, எனக்கு தெரியும்பா, அது நீ சொல்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆல் டிரான்ஸ் ரெட்டினல் இஸ் தென் ரிலீஸ்ட் ஃப்ரம் த ப்ரோட்டீன். டிரான்ஸ் ரெட்டினால் வந்து ப்ரோட்டீன் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜென்ரேஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். என்னது? நர்வ் இம்பல்ஸ், சாரி. The visual pigments are G protein coupled receptors are 11 cis. இந்த 11 cis retinal திருப்பி வருது பாருங்க. விட்டமின் ஏல போது ஒரு பிக்கெஸ்ட் ரோல் இது பண்ணுது. லாக்ஸ் தி ரிசெப்டார் புரோட்டீன் ஆப்சின். ரிசெப்டார் புரோட்டீன் என்னது? ஆப்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தி டிரான்ஸ்டியூசின் இஸ் த ஜி புரோட்டீன் இன் ரெட்டினா. ரெட்டினானா கண்ணில் இருக்கிற ஒரு பார்ட், அதுல இருந்து ஜி புரோட்டீன் வந்து டிரான்ஸ்டியூசின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்டியூசின் இஸ் பவுண்ட் வித் ஜிடிபி. ஜிடிபி ஃபுல் ஃபார்ம் என்னது? குவானோசைன் டைபாஸ்பேட். என்னது? GUANOSINE. என்னது? GUANO, குவானோசைன். கரெக்ட் தான். GUANOSINE டைபாஸ்பேட். GTPனா ட்ரைபாஸ்பேட். அவ்வளவுதான். டியும் டி அவ்வளவுதான். ஓகேவா? பை பைண்டிங் த மெட்டாரோடாப்சின். அவ்வளவுதான். 3 steps in the phototransduction cascade are light activated stimulation of G protein transducin, G protein activation of PDE. PDE na phosphodiesterase, PDE hydrolysis by cyclo-GMP. GMP na ஒண்ணுமே, GDP na diphosphate, GME na monophosphate, GTP na triphosphate. Cyclic GMP level falls அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். ஓகேவா? இது வந்து என்ன இருக்கு? ஓகே, இதுதான் பார்த்துக்கலாம். Photon activated a single electron rhodopsin molecule. 500 transducin molecules. One active rhodopsin can ஒரு rhodopsin வந்து 500 transducin molecules ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க? இன்ஹிபிட்டரி புரோட்டீன் பீட்டா அரெஸ்டின் கேன் பைண்ட் அண்ட் இன்ஆக்டிவேட் rhodopsin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல regeneration of 11 retinol, dark adaptation mechanism and rods or vision of இது, அப்புறம் வந்து cones for the color vision, இது மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதர் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ என்னன்னா ஜீன் ரெகுலேஷன். ரெட்டினாயிக் ஆசிட் ஹாஸ் அ ரோல் இன் த ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் இன் டிஷ்யூ. ரெட்டினாயிக் ஆசிட் அங்கே ப்ரொடியூஸ் ஆச்சுல்ல, அந்த ரெட்டினால்லேருந்து ரெட்டினாயிக் ஆசிட், அது வந்து ஜீன் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு இதுவாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஆல் டிரான்ஸ் ரெட்டினாயிக் ஆசிட் அண்ட் 9 cis retinoic acid act like steroid hormones ஆக்ட் பண்ணும். இந்த ரெட்டினாயிக் ஆசிட் ரிசெப்டர் RAR, ரெட்டினாயிக் ஆசிட் ரிசெப்டர் வந்து பேர் ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் வந்து RAR, பைண்ட்ஸ் ஆல் டிரான்ஸ் ரெட்டினாயிக் ஆசிட். என்னது? ஆல் டிரான்ஸ் ரெட்டினாயிக் ஆசிட் பைண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. while retinoic X receptors bind to 9 cis retinoic acid. விட்டமின் டி ஃபங்க்ஷன் இஸ் நாட் ஆப்டிமல். என்னது? விட்டமின் டி ஃபங்க்ஷன் வந்து நாட் ஆப்டிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Several genes whose expression are altered by retinoic acid are involved in the earliest process of embryogenesis, including the differentiation of 3 green germ layers and organogenesis. ஓகேவா? Immunological system. Retinoic acid influences the differentiation of T cells. அதை வந்து டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். In the presence of retinoic acid, the dendritic cell located in the
gut are able to mediate the differentiation of T cells into regulatory T cells. Together with TGF, vitamin A promotes the conversion of T cells to regulatory T cells. When vitamin A is deficient in the diet, the population of hematopoietic stem cell decreases அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். இது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரீப்ரொடக்டிவ் பார்ட்டி ரெட்டினால் இஸ் நெசரி ஃபார் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியல, அதில் விஷன்னே தெரியல, பிளராக இருக்கு. ட்ரை. Retinol acts as a steroidal hormone in controlling the expression of certain genes. Okay, in female rats, while allotropy of germinal epithelium sterility are seen in male rats. Female rats வந்து germinal epithelium தெரியுது, ஆனால் sterility வந்து male ratsல தெரியுது டெஸ்ட் பண்ணும்போது. Antioxidant property. There is a correlation between the occurrence of epithermal cancer and vitamin A deficiency. Anti-cancer activity has been attributed to the natural antioxidant property of carotenoids. Okay, these vegetables containing carotenoids were shown to reduce the incidence of cancer. Cancer incidence reduce பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Beta carotene may be useful in preventing heart attack. ஒரு மனுஷனுக்கு பாடியில கரெக்டா பீட்டா கேரட்டின் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் ரேட் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். ஓகேவா. எஃபெக்ட் ஆன் ஸ்கின். விட்டமின் ஏ இஸ் நெசசரி ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் நார்மல் எபித்திலியம் அண்ட் ஸ்கின். ஒரு விட்டமின் ஏ நல்லா இருந்துச்சுன்னா பாடியில் மெயின்டைன் ஆகும் ஸ்கின்னு, அந்த எபித்திலியம்ன்ற அந்த டிஷ்யூவும். ஓகேவா. ரெட்டினாயிக் ஆசிட் அப்பியர்ஸ் டு மெயின்டைன் த நார்மல் ஸ்கின் ஹெல்த் பை ஸ்விட்சிங் ஆன் ஜீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங். இது கொஞ்சம் பயாலஜிக்கல் டேர்ம்ஸாக இருக்கு, நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. டெஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க டெஃபிஷியன்சி? கண்ணு, நைட் பிளைண்ட்னஸ். நைட் பார்வை 6 மணிக்கு மேல கண்ணு பார்வை தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் ஏ கம்மியாச்சுன்னா அந்த டிம் லைட், ஒரு லைட் வரதை வந்து டிமினிஷ் பண்ணிடுறாங்க. டிமினிஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கண்ணு இருட்டா இருக்கும், அதுதான் அவங்க சொல்றாங்க நைட் பிளைண்ட்னஸ். பிலாட் ஸ்பாட்ஸ். தீஸ் ஆர் சீன் இன் கிரேயிஷ் ஒயிட் ட்ரையாங்குலர் பிளாக்குலர்ஸ் ஃபர்ம்லி. இதெல்லாம் ஒரு டிஃபெக்ட்ஸ். பிலாட் ஸ்பாட்ஸ் கண்ணில் எல்லாமே பார்த்தீங்களா, விட்டமின் ஏ வந்து கண்ணில் தான் பாதிக்குது. என்னது? கண்ணில் தான் பாதிக்குது. நெக்ஸ்ட் ஜெரோஃபின். இந்த ரெண்டும் நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து நேம் என்ன டிசீஸ்ன்னு பாத்துக்கோங்க, பார்த்துட்டு அது ஈஸியா என்ன டெஃபிஷியன்சின்னு. கெரோட்டோமேலேஷியா. என்னது? கெரோட்டோமேலேஷியா. அந்த கண்ணில் புற விழுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த வயசான ஸ்டேஜ்ல வந்து கண்ணில் புற விழும்போது அதை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டோடனே கண்ணில் பிளாக் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அது இதனாலதான். ப்ரிவென்டபிள் பிளைண்ட்னஸ். கண் தெரியாம போறதுல வந்து இது பிரைண்ட்னஸ் ப்ரிவென்ட் ஆகும். ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் லேஷன்ஸ். எல்லாமே டெஃபிஷியன்சி தான் இருக்காது, ரொம்ப பயாலஜிக்கல் டேர்ம்ஸா இருக்கு. அதனால இது கொஞ்சம் லைட்டா படிச்சு பார்த்துட்டா ஈஸி தான், பார்த்துக்கணும். ஓகேவா. டிசார்டர்ஸ் ஆஃப் போட்டோ டிரான்ஸ்டக்ஷன். என்னது? டிசார்டர்ஸ் ஆஃப் போட்டோ டிரான்ஸ்டக்ஷன். பிராடோப்சியா ரிசல்ட்ஸ் from mutations in transcription. Mutation are different structures activating protein leading to defective vision with changes in light intensity. Bradyopsiana நெட்ல சர்ச் பண்ணும்போது என்ன வந்துச்சுன்னா ஸ்லோ விஷன். என்னது? ஸ்லோ விஷன். ஓகேவா. This is due to the accelerated inactivity of transduction and recovery of the light response. Same இதே தான். Depending on the type of mutation, the inheritance may be dominant, recessive of or X-linked. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், biological students, so you must know. Okay, see. other general manifestation in vitamin A deficiency, growth relantation, especially failure of skeletal growth is noticed. Vitamin A deficiency வந்து failure of growth, skeletal growth வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. This may be due to the defective synthesis of chondrin sulfate. The chondrin sulfate அதை பற்றி லேட்டராக பார்க்கலாம். Vitamin A deficiency is also manifested decreased protein synthesis, lowered glycoprotein content. இதெல்லாம் இது பண்ணுதுப்பா. நெக்ஸ்ட் காசஸ் ஃபார் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி வரதுக்கு 2 காசு, பிரைமரி அண்ட் செகண்டரி டெஃபிஷியன்சி சொல்றாங்க. பிரைமரினா என்ன? டெஃபிஷியன்சி அக்கர்ஸ் due to the decrease intake. எல்லாமே டிகிரீஸ் இன்டேக் தான். inadequate intake of carotenoids from fruits and vegetables. Secondary intake na jaundice causing defective absorption of lipids.
cirrhosis of liver leading to the impaired production of RBP, chronic nephrosis, the RBP is excreted through urine. Most of the இது யூரின் வழியாக தான் வெளியில் வருது. நெக்ஸ்ட் வந்து chronic alcoholism அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் இதுதான் டார்க் அடாப்ஷன் டெஸ்ட், இதெல்லாம் ஒன்று இது பார்த்துக்கோங்க. டெய்லி ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, அடல்ட்ஸில் வந்து 1000 milligram per day, அடல்ட் உமனில் வந்து 850, ப்ரெக்னென்சியில் 900, லாக்டேஷன் 950, இன்ஃபென்ட்ஸில் வந்து 350, சில்ட்ரன்ஸ் வந்து 400 to 650 மியூகிராம். டயட்ரி சோர்ஸ் அனிமல்ஸ்லேருந்து பட்டர், கிரீம், சீஸ், பால், தயிர், யாக், லிவர் இதுலேருந்துலாம் கிடைக்குது. ஃபிஷ் லிவர் ஆயில்ஸ்லேருந்து கிடைக்குது. ரிச் சோர்ஸ் வெஜிடபிள்ஸ், பிக்மெண்டேஷன் கேரட்லேருந்து கிடைக்கும், பப்பாயாலேருந்து கிடைக்கும், மேங்கோ, பம்கின்ஸ், கிரீனி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து சோர்ஸ். தெரப்பியூட்டிக் யூஸ். When deficiency of vitamin A is identified, supplementation is given as capsules or injection. விட்டமின் டெஃபிஷியன்சி இது பண்ணால் சப்ளிமெண்டேஷன் வந்து ஊசியாலையும் கேப்சூலாலையும் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். Their therapeutic dose is generally 20 times higher than RDA. Really recommended daily allowances அதோட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹைப்பர் விட்டமினிசிஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, excessive intake can lead to toxicity since the vitamin is stored. விட்டமின் வந்து ஸ்டோர் ஆகிறதுனால நிறைய இது பண்ணுறது வந்து டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. It has been reported. Some of these signs are due to the degrees interactional sensation. Sometimes swelling over long bones may occur with painful bones, enlargement of liver பெருசாகிறது childrensல, high concentration of retinol increases the lysosomal enzymes leading on cellular death. Hyperkeratosis can result in persistent conception in rich in carotenoids அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறார்கள்.